ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழகத்தின் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற போது ஒரு எழுத்தாளரின் பேச்சுக்கு பதில் சொல்ல எழுந்துள்ளாராம். அப்போது அவர் முகத்திற்கு நேராக உங்களுக்கான நேரம் வரும்போது பேசுங்கள், இப்போது அமருங்கள் என்று கூறியுள்ளாராம். யார் அந்த எழுத்தாளர்? சிறு வயதில் நாடகங்கள் நடித்து பின்னாளில் தமிழ் சினிமாவில் துணை நடிகராக அறிமுகமாகி அடுத்து நாயகனாக உயர்ந்து தனி கட்சி தொடங்கிய எம்ஜிஆர் முதல்வர் இருக்கையிலும் அமர்ந்து வெற்றி கொடியை நாட்டியவர். இவர் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் நூலகத்திற்கு வாங்கப்படும் புத்தகங்களின் எண்ணிக்கை 600 200 குறைக்கப்பட்டுள்ளதாம். அரசின் இந்த செயல்பாடு பலருக்கும் அதிர்ச்சியை கொடுக்க அப்போது எழுத்தாளராக இருந்த தெய்வம் நா. பார்த்தசாரதியிடமும் கூறியுள்ளார்களாம். இதை கேட்டு உள்வாங்கிக் கொண்ட அவர் நா. பார்த்தசாரதி தனக்கான பணிகளை தொடர்ந்துள்ளாராம். அப்போது ஒரு நாள் எம்ஜிஆர் பார்த்தசாரதிக்கு போன் செய்ய போனை எடுத்த அவரது உதவியாளர் அவர் குளித்து கொண்டிருப்பதாக சொன்னாராம். அதன் பிறகு நான் பார்த்தசாரதி குளித்து விட்டு வந்ததும் விஷயத்தை சொல்ல அவரிடம் எம்ஜிஆர் பற்றி என்ன நினைக்கிறேன் என்று கேட்டுள்ளாராம். இதை கேட்ட நான் பார்த்தசாரதி உதவியாளர் எம்ஜிஆர் மக்களின் மனதை வென்ற வெற்றியாளர் என்று கூறியுள்ளாராம். இதை கேட்ட நான் பார்த்தசாரதி எம்ஜிஆர் உண்மையில் மக்களை வென்ற கவிஞர் என்றால் இன்னும் 10 நிமிடத்தில் அவரே உங்களை அழைப்பார் என்று கூறியுள்ளாராம். அதன் பின்பு மீண்டும் எம்ஜிஆர் 10 நிமிடங்கள் கழித்து போன் செய்ய நான் பார்த்தசாரதி போனை எடுக்க வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு இலக்கிய விழா, நீங்கள் வந்து பேச வேண்டும் என்று சொன்னாராம். நீங்கள் அதிமுக, நான் காங்கிரஸ், என்னை எப்படி பேச அழைக்கிறீர்கள் என்று கேட்க நீங்கள் இங்கு வந்து அரசியல் பேச வேண்டாம், இலக்கியம் மட்டும் பேசுங்கள் என்று சொல்ல நான் பார்த்தசாரதி அதற்கு ஒப்புக்கொண்டுள்ளாராம். கூட்டம் தொடங்கியதும் பேசத் தொடங்கிய நான் பார்த்தசாரதி தமிழகத்தில் நூலகத்திற்கு புத்தகங்கள் வாங்குவதை 600 200 குறைத்து விட்டார்கள் என்று பேச அதற்கு பதில் சொல்ல நினைத்து எம்ஜிஆர் எழுந்திருக்க, மிஸ்டர் ராமச்சந்திரன், நீங்கள் பேச வேண்டும் என்றால் உங்களுக்கான நேரம் வரும்போது பேசுங்கள் என்று முகத்திற்கு நேராக கூறியுள்ளாராம். முதல்வராகவே இருந்தாலும் ஒருவர் பேசும்போது குறுக்கே பேசக்கூடாது என்பதும் நான் பார்த்தசாரதி தன் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசும் திறனுடையவர் என்பதும் தெளிவாக இருக்கிறது. ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.